வரைஞ்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண பேச போறீங்க? என்ன ஸ்பீச்? ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்பீச் பேச போறேன். ஆக்டிங் பண்ண போறீங்க. ஓ, வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆக்டிங்கே பண்ண போறீங்க நீங்க. ஆமா. பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? எப்போ பண்ணீங்க? லாஸ்ட் இயர் ஸ்டேஜ்ல பேசி பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஓ, பிரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ உள்ள வந்து 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. நீங்க இந்த டைலாக்கை பேசி அவங்கள வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டார் ஆயிடலாம். ஓகே? நான் நல்லாவே நடிப்பேன். நீங்கள் உங்களோட மைக்கை கொடுத்தீங்கன்னா உங்களோட செம்மையாகவே ஆங்கரிங் பண்ணுவேன். ஐயோ, என்ன நீங்க என்னோட வேலைக்கே வேட்டு வைப்பீங்க போல இருக்கு. ஆங்கரிங்கும் நீங்களே பண்ணிட்டா நான் எதுக்கு இருக்கேன்? ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக ஒரு கியூட் பாப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாப்பா வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க. அட்டேங்கப்பா, மீசையெல்லாம் பயங்கரமாக இருக்கே. ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் அங்கிள். ஹாய் மாமாஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? ஜட்ஜ், நீங்க என்ன செலக்ட் பண்ணாதான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுவேன். சார் ஆல்ரெடி உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண மிரட்டுறீங்களே சார், மீசையெல்லாம் வச்சுட்டு வந்து மிரட்டினா என்ன சார்? அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து பேச போறேன். பேசுங்க. அங்கே தான் இருக்காரு Very good. வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் அவரை பார்த்து பேசுங்க. நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், நீ தான் ஜாக்சன் துரையன் பவரோ. ஹ ஹ ஹ ஹ. கிஸ்தி திரை வரி வட்டி. ஹ. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எனக்கேன் உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவர்க்கு கஞ்சிக்கலம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தனி பிறந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை, போரடித்து நெற்குறிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனின் நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கி என்று நட்பு நாடி வர உறவு முறை தடுக்கிறது. தம்பி குழந்தை பா. மீசை துடிச்சதுன்னா அழிஞ்சிரும் குழந்தை. வேற லெவல் பண்ணிருக்கேன். சரி சரி, ஓகே, சூப்பர் 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 சூப்பர். உங்க பேர் என்ன? உங்க பேரு? தாக்ஷித் அங்கிள். தாக்ஷித் 49. ஓகே. இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதான் மம்மி தான் சொல்லி கொடுத்தாங்க. மம்மி சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருவோமா? மம்மியையும் அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஜ் கூப்பிடுங்க. மம்மி யாரு? வாங்க மம்மி மம்மி வாங்க வாங்க. மம்மி. என்ன படிக்கிறீங்க நீங்க? எல்கேஜி தான் இன்னும் இருக்கேன். எல்கேஜில தான் எல்கேஜில தான் இன்னும் இன்னும் இருக்குன்னு இல்லை, எல்கேஜி படிக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது யாரு? அது மம்மி தான். வெரி குட். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை நீங்கள் பேசுனதுக்காகவே உங்களுக்கு எழுந்து நின்று ஒரு சல்யூட் வைக்கணும். சூப்பர். அதுவும் நல்லா பேசுனீங்க. அந்த மஞ்சள் அரைத்தாயாங்கிறதெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் மிரட்டினது நியாயமான விஷயம். என்னை செலக்ட் பண்ணால் தான் நான் பேர் சொல்லுவேன்னு சொன்னீங்களா? ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி தமிழ் கேட்க முடியல. அவருக்கு சிவாஜி கணேசன்லாம் என்னன்னு தெரியாது, வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தும் அதை உணர்ச்சிபூர்வமாக அவர் பேசுகிறாரு அப்படின்னா உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் தான் காரணம். உங்களை மாதிரி எல்லாரும் குழந்தைங்களுக்கு வந்து தமிழினுடைய உணர்வை ஏதாவது ஒரு வகையில் ஊட்டணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ வெரி மச். குழந்தைங்களுடைய அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வேறு எது சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அறிவில் திணிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கரெக்டாக சொல்லிச்சு பாருங்கள். அப்போ என்னென்னா குழந்தைங்களுக்கு நாம் என்ன புகுத்துறோமோ அது அவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு தமிழை கற்றுக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நல்ல கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க. இல்லை, அவரோட ரோல் மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட அவர்கிட்ட அவர் சொல்லுவார், நான் வந்து அப்துல் கலாம் ஐயா சாகலை, நான் தான் அப்துல் கலாம் ஐயா. அது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? அவரே சொல்கிறாரா? இல்லை, அவர்கிட்ட நான் அப்துல் கலாம் ஐயா பற்றிய எல்லா விஷயமும்
கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னும் போது அவர் அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அண்ட் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லாம் வந்து 5 ரெக்கார்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஓ வெரி குட் வெரி குட். மம்மி 4 4 ரெக்கார்ட்ஸ் பாருங்க, அதுல உண்மையா வேற இருக்காரு அவர். சூப்பர் சூப்பர் கிரேட். அவர் 6 மினிட்ஸ்ல வந்து 25 டேபிள்ஸ் 3 இயர்ஸ்லேயே சொன்னார் வித் செஸ் பிளேயிங்கோட. ஓ சூப்பர் சூப்பர் ரூபா. ராஜ் டிவி சார்பா அந்த குழந்தை பெருசா வரணும்னு நாங்க ஆசீர்வாதம் பண்றோம். நல்லா வரும், வாழ்த்துக்கள். ராஜோட